Thank you, Jayashree, for that wonderful performance. Sri Sadguru has always reiterated the fact that the easiest way to Lord Krishna in this Kali Yuga is through bhakti. The last hour of music should have evoked some stirrings of bhakti within us. The hour of bhakti-filled music will be followed by a talk by Sri Venu Raja Narayanan. Some of you may remember him from his earlier talks at Sri Peetam. He's not only a renowned lawyer in Chennai, but also an excellent speaker. Sri Narayan is a member of the Humor Club. His talk titled Or Iravil not only has an intriguing title, but I'm sure will be filled with his inimitable sense of humor, which is sure to make us laugh and think at the same time. Over now to Sri Narayanan. எம்பெருமானார் திருவடிகளை போற்றி வைகுந்தவாசியாக நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ விஷ்ணுமோகன் அடிகளுடைய திருவடிகளையும் சத்குரு சுவாமி ஞானானந்த சரஸ்வதி சுவாமியுடைய திருவடிகளை வணங்கியும் இங்கே இந்த அற்புதமான நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து அடியேன் ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன்னே வைத்து என் வாழ்க்கையின் பயனை அடைய நான் முற்படுகின்றேன். இருபெரும் விழாக்களை நாம் இங்கே சிறப்பிக்க வந்திருக்கின்றோம். இருபெரும் விழாக்களுமே குருவுடைய விழாக்கள். ஒன்று ஜகத்குருவுடைய விழா, இன்னொன்று சத்குருவுடைய விழா. ஜகத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்து இந்த ஜகத்திற்காகவே ஞானத்தை அளித்து சென்றான் கிருஷ்ணன். அவனுடைய பிறந்த நாள் இங்கே. அதை ஒட்டி நம்முடைய தவத்திரு சத்குரு சுவாமி ஞானானந்த சரஸ்வதி அடிகளுடைய பிறந்த நாளுமாக இங்கே சேர்ந்து நாம் கொண்டாடுகின்றோம். கண்ணன் என்றாலே இரண்டு. கண்ணனுக்கு பிறந்த நாள் இரண்டு. ஸ்ரீ ஜெயந்தி, கோகுலாஷ்டமி. அவனுக்கு பெற்றோர்களும் இரண்டு. வசுதேவன், தேவகி, நந்தகோபன், யசோதை. நாடும் இரண்டு. நாடு மட்டுமா? வீடு கூட ரெண்டு. பாமா, ருக்மணி. அந்த கண்ணனுடைய பிறந்த நாளில் இந்த விழாவில் கூட இரண்டு விழாக்கள். இப்படி கண்ணனுடைய வாழ்க்கையிலே தொடர்பு கொண்டதும் இரண்டு எண்கள். ஒன்று 8, இன்னொன்று 18. அவன் பிறந்த நாள் 8ஆம் நாள், அஷ்டமி. அவன் பிறந்த எண் பெற்றோர்களுக்கு அவனுடைய பிறந்த எண், அதுவும் 8வது குழந்தை. அப்படி 8 அவனுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு எண். ஏனென்றால் அவன் அஷ்டாட்சரத்தை தனதாகிக் கொண்டு இருக்கக்கூடியவன். அதேபோல 18ம் கண்ணனுக்கு நெருங்கிய எண். மகாபாரத போர் நடந்தது 18 நாட்கள். மகாபாரத போர் நடந்தது என்பதை விட அங்கே நமக்கு கிடைத்தது மிகப்பெரிய இரண்டு வழிகாட்டி நூல்கள். ஒன்று கீதை,
இன்னொன்று விஷ்ணு சஹஸ்ரநாமம். கீதையில் அத்தியாயங்கள் 18. அவை கண்ணனுக்கு நெருங்கிய எண்கள் 8ம் 18ம். இன்று தேதி 18. இன்று மாதம் 8வது மாதம். இது ஆகஸ்ட் மாதம். இதுவும் 2 விழாக்கள். ஆகவே இப்படியெல்லாம் நம்மை கண்ணன் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றான். இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற தலைப்பு அதுவும் 2 சொற்கள். ஓர் இரவில் என்கின்ற அந்த 2 சொற்கள். இதில் என்ன ஓர் இரவு என்று நாம் பார்க்க முடியும்? இந்த தலைப்பை கொடுத்தவுடன் சிலருக்கு சந்தேகம் வந்துவிட்டது. இது என்ன சினிமா தலைப்பா அல்லது மர்ம கதையா என்று எத்தனை சந்தேகங்களோ அத்தனையும் என்னிடத்திலே கேட்டார்கள். நான் சொன்னேன், இந்த தலைப்பு உங்களுக்கு இவ்வளவு கிளர்ச்சியை உண்டு பண்ணுகிறது என்றால் அதுதான் இந்த தலைப்புடைய வெற்றி. எந்த ஒரு தலைப்பை பற்றி மக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்களோ அதுவே சிறந்த தலைப்பாக அமைய முடியும். ஆகவே இன்றைக்கு இந்த ஓரிரவில் என்கின்ற இந்த தலைப்பை பற்றி நாம் இங்கே சிந்திக்க கூடியிருக்கின்றோம். இன்னும் கூட சிலர் சந்தேகத்தோடு பார்க்கலாம், இது என்ன ஆன்மீக கூட்டத்திலே இப்படிப்பட்ட தலைப்புகள் எல்லாம் கொடுக்கலாமா, இப்படியெல்லாம் பேசலாமா, இதற்கும் வைணவத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று கூட சிலர் சந்தேகத்தோடு இன்னும் பார்ப்பதைத்தான் நான் எண்ண முடிகிறது. சற்று நாம் உள்ளே போகலாம். நாம் ஏன் கண்ணனுக்கு பிறந்த நாள் கொண்டாட வேண்டும்? எத்தனையோ தெய்வங்கள் ஊரிலே இருக்கிறது. எத்தனையோ தெய்வங்கள் என்னென்ன முறையிலோ எல்லாம் தன்னுடைய பிறந்த நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறது அல்லது நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறது. நெருப்பு மிதிப்பவர்கள் இருக்கிறார்கள், கசை அடித்துக் கொள்பவர்கள் இருக்கிறார்கள், வாயிலே வேலை விட்டுக் கொள்பவர்கள் இருக்கிறார்கள், தன் முதுகிலே கொக்கியை மாட்டிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ முறையிலெல்லாம் பிறந்த நாட்களை இன்றைக்கு இறைவனை இன்றைக்கு வழிபாடு செய்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் நாம் கண்ணனை மட்டும் எடுக்க வேண்டும்? அது ஒரு கேள்வியை நாம் முதலிலே வைத்துக் கொள்வோம். அடுத்ததாக இந்த ஓரிரவு என்கின்ற இந்த தலைப்பை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோமேனால், ராமாயணம் கூட ஓர் இரவில்தான் பிறந்திருக்கிறது. அரசவையிலே கொடுக்கப்பட்ட உத்தரவு அந்தப்புறத்திலே மாற்றப்பட்டதுதான் ஓரிரவு. அந்த ஓரிரவில் நடந்ததுதான் ராமாயணம். அதே போல நாம் பார்த்தோமேனால் 3 ஆழ்வார்கள் ஒன்றாக சேருகிறார்கள் திருக்கோயிலூரிலே. அன்றைக்கு 4000 திவ்ய பிரபந்தம் பிறக்கின்றது. அவை பிரபந்தம் பிறந்ததற்கும் ஓரிரவிற்கும் சம்பந்தம் உண்டு. பிரபந்தத்திற்கு மட்டுமல்ல, திருமழிசை ஆழ்வார் கூட காஞ்சி மாநகரத்திலே இருக்கின்ற பொழுது அவர் காஞ்சி நகரை விட்டு வெளியே சென்று இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இன்றைக்கு கூட அவர் இருந்த ஊருக்கு என்ன பெயர் என்றால் ஓர் இருக்கை என்று சொல்லக்கூடிய அந்த பெயர் இன்றைக்கும் விளங்கியிருக்கிறது. அதுவும் ஓர் இரவிலே நிகழ்ந்த நிகழ்ச்சிதான். ஆழ்வார்களிலே தலைவராக இருக்கக்கூடியவர் நம்மாழ்வார். நம்மாழ்வாரையும் மதுரகவி ஆழ்வாரையும் சேர்த்து வைத்து நம்மாழ்வாரையே உருவாக்கியது கூட ஓர் இரவுதான். மதுரகவி ஆழ்வாருக்கு இரவிலேதான் தோன்றுகின்றது ஒரு ஜோதி. அந்த ஜோதியை தேடித்தான் வருகிறார்கள். அந்த ஒரு இரவும் ஓர் இரவாக அமைகிறது. திருமங்கை ஆழ்வார் கூட வேடுபரிக்காக கொள்ளையடிப்பதற்காக புறப்படுகிறார். அவருக்கு ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லக்கூடிய திருமந்திரார்த்தம் கிடைத்ததும் ஓரிரவில்தான். ஆச்சாரியர்களை விட்டுவிட்டீர்களே என்று என்னை கேட்கிறீர்கள். ராமானுஜருக்கு கூட ஓர் இரவிலேதான் அவர் வழி தவறி போய் நிற்கின்ற பொழுது வேடுவனும் வேடுவிச்சியாக காஞ்சி வரதராஜரும் பெருந்தேவி தாயாருமாக வந்து அவரை அழைத்துச் சென்றார்கள் என்று சொல்லுவார்கள். அதுவும்
ஓர் இரவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி தான். அவருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான், அவருடைய வீட்டு கதவுகள் சாத்தப்படுகிறது இரவு நேரத்திலே. அந்த சத்தம் சுமார் 30 கிலோமீட்டருக்கு தாண்டி இருக்கக்கூடிய கூரத்திலிருந்து காஞ்சிபுரத்திற்கு கேட்கிறது. அதை கேட்ட ஸ்ரீதேவி கேட்டார்களாம், பெருந்தேவி கேட்டார்களாம், என்ன இந்த சத்தம் என்று கேட்ட பொழுது கூரத்தாழ்வான் வீட்டிலே நடந்த விருந்து முடிந்து கதவு சாத்துகிறார்கள், அந்த மணியோசை நீ கேட்டாய் என்று சொன்னார்களாம். இதை கேட்டவுடன் எனக்கு இப்படி ஒரு பெயரா என்று கூரத்தாழ்வான் துறவரம் போன்ற போலே அவர்கள் வெளியேறி விடுகிறார்கள், அந்த செல்வத்தை எல்லாம் துறந்து விட்டு. அதற்கு காரணமும் ஓரிரவு. இப்படி ஓரிரவு பட்டியலேயே எத்தனையோ போட்டு பார்க்கலாம். இந்த ஓரிரவு என்கின்ற தலைப்பை நீங்கள் ஓரளவாவது இது ஆன்மீகத்திற்கு சொந்தமானது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் என்கின்ற நம்பிக்கையில் நான் மேலும் தொடர்கின்றேன். சினிமா தலைப்பு தான் இது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய தலைப்பை சினிமாக்காரர்கள் எடுத்துக்கொண்டால் அது யார் தப்பு? நம் தப்பா, அவர்கள் தப்பா? எப்படியோ இந்த பெயரை கொண்டு, இந்த சொற்றொடர்களை கொண்டு நாம் நல்ல சத்விஷயங்களை அறிகிறோம் என்றால் அது நமக்கு ஒரு பெருமை. இந்த ஓரிரவு என்கின்ற வார்த்தையிலே ஓர் என்பதை முதலில் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அது என்ன சொல்ல வருகிறது? ஓர் என்பது என்ன சொல்ல வருகிறது என்றால், இந்த ஒரு இரவு தான் உண்மையான ஒரு இரவு. இந்த ஒரு இரவு தான் சிறந்த இரவு. இதற்கு மேல் எந்த இரவும் இனி வரப்போவதும் இல்லை, வந்ததும் இல்லை என்று சொல்லக்கூடியதுதான் அந்த ஓர் இரவு. இங்கே ஓர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லும்போது தி ஒன்லி என்று சொல்வார்களே, அதுபோல இதை தவிர வேறு எந்த இரவும் இல்லை. நாம் இத்தனை இரவுகளை எல்லாம் பார்த்து விட்டோம். நான் ஒரு பெரிய பட்டியலே இட்டு ஒரு 10 இரவுகளை இப்பொழுது உங்கள் கண் முன்னாலே வைத்திருக்கிறேன். ஆனால் அந்த இரவுகளை விட நான் சொல்லப் போகின்ற இந்த இரவு எப்படி அப்படி ஒரு மிகப்பெரிய பெருமைக்கும் புகழுக்கும் உரியதென்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரங்கத்திலே இன்றைக்கு நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இப்ப முதல் என்கின்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டீர்களே ஆனாலும், ஓர் என்கின்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டாலும் இதற்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? கூடுமான வரையில ரெண்டும் ஒண்ணு மாதிரிதான் தோணுது. இது என்னடா அது பம்பா போச்சே, எதுக்காக இந்த ஆளுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தெல்லாம் நம்ம கிட்ட போட்டு பம்பு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கூட நீ நினைக்கலாம். ஆனா ஓரிரவு என்கின்ற வார்த்தையை பார்க்கின்ற பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் வேறு வார்த்தையாக யோசித்து பார்த்தீர்கள் கூட இந்த ஓரிரவுக்கான சிறப்பு நன்றாகவே தெரியும். இப்ப முதலிரவு என்ற வார்த்தையை சொன்னோமே ஆனால் அது முதலிலே வந்த இரவு, அவ்வளவுதான். ஆனால் அதற்கு பின்னாலே எந்த சிறப்பான இரவுகள் கூட வந்திருக்கலாம், அதற்கு முன்னாலும் கூட நடந்திருக்கலாம். அவை இங்கே ஓரிரவு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஓரிரவு என்பது இதற்கு முன்னால் அப்படி ஒரு இரவு இருந்ததில்லை, இதற்கு பின்னாலே அப்படி ஒரு இரவும் இருந்ததில்லை என்பதுதான் நம்முடைய கணக்காக இந்த ஓரிரவை பற்றி நாம் இங்கே சிந்திக்கின்றோம். சரி, இவ்வளவு சொல்லுகிறீர்களே, இதனுடைய சிறப்புகள் என்ன என்று பார்ப்போம் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நாம் இங்கே கண்ணனுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். முதலிலேயே நான் ஒரு கேள்வியை கேட்டேன். நான் ஏன் கண்ணனுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்கின்ற கேள்வியை கேட்டேன். சரி, கண்ணன் ஒரு கடவுள், ஆகவே கொண்டாட வேண்டும் என்று கூட சொல்லலாம். சரி, அடுத்த கேள்வி, கடவுள் யார்? இந்த கேள்வியை நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும். இந்த கேள்வியை கேட்கின்ற பொழுதுதான் நாம் உண்மையான ஆன்மீகவாதிகளாக இருக்க முடியும். கண்மூடித்தனமாக நமக்கு சொல்லப்பட்டவர்களை நாம் திருப்பி சென்று விடுவதால் மட்டுமே ஆன்மீகத்தை நாம் உணர்கிறோம் அல்லது ஆன்மீகத்தை நாம் போற்றுகின்றோம், ஆன்மீகத்திலே நாம் உழலுகின்றோம் என்று அர்த்தம் அல்ல. எனவே கடவுள் யார் என்கின்ற கேள்விக்கு வைணவம் பதில் சொல்லுகிறது. கடவுள் எங்கு இருக்கிறான் என்ற கேள்விக்கும் வைணவம் தான் பதில் சொல்லியது. ஆதி மூலமே என்று அழைத்த போது கூட ஓடி வந்து நின்றதற்கு வைணவம் தான் பதில் சொல்லியது. இன்றைக்கு நாம் முன்னாலே வைக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் கடவுள் யார் என்கின்ற ஒரு கேள்வி. வைணவம் சொல்லுகிறது கடவுளுக்கு ரூபம் உண்டு.
கடவுளுக்கு சொரூபம் உண்டு, கடவுளுக்கு குணம் உண்டு. மற்ற சமயங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் முக்கியமான வித்தியாசம். மற்ற சமயங்களிலே கடவுளுக்கு உருவம் உண்டா என்றால் இன்னும் சந்தேகத்தில் தான் இருக்கிறார்கள். மற்ற சமயங்களிலே அவனுக்கு சொரூபம் உண்டா என்றால் அதுவும் சந்தேகத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் அவனுக்கு சொரூபம் உண்டு, தன்மை உண்டு என்பதுதான் வைணவம் சொல்லுகின்றது. அதற்கு அடுத்ததாக அவனுக்கு குணமும் உண்டு என்று வைணவம் நம்புகின்றது. அவை அப்படிப்பட்ட குணம் உண்டு என்று நாம் தீர்மானிக்கின்ற பொழுது அந்த குணத்தை கொண்டு நாம் இறைவனை வணங்குகின்றோம், அந்த சொரூபத்தை கொண்டு இறைவனை நாம் வணங்குகின்றோம், அந்த உருவத்தை கொண்டு நாம் வணங்குகின்றோம். இன்றைக்கு கண்ணனை நாம் பார்க்கின்ற பொழுது அவனுடைய அந்த கோலாகலமான திருமேனி, அந்த அழகான அவனுடைய கண்கள், அவனுடைய கைகள் அத்தனையுமே நம்மை ஈர்க்கிறது. ஆகவே அந்த உருவத்தை கொண்டே நாம் வழிபாடு செய்கின்றோம். கண்ணனை பார்க்கின்ற பொழுது அவனுடைய பழகிய தன்மைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, அவனுடைய சொரூபத்தை நினைக்கின்ற பொழுது அது நமக்கு மேலும் அவன் மீது இருக்கக்கூடிய அன்பையும் பாசத்தையும் பெருமையும் அதிகரிக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுடைய குணங்களை எல்லாம் நாம் அனுபவிக்கின்ற பொழுது மேலும் மேலும் நாம் அவனிடத்திலே ஈர்க்கப்படுகிறோம். அவை இங்கே இறைவனுக்கு உருவம் உண்டு, தன்மை உண்டு, குணம் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். அந்த குணங்களிலே முதல் குணமாக கருதப்படக்கூடியது, முதல் குணமாக நாம் நினைக்கக்கூடியது எதுவென்றால் சுவாமித்துவம் என்று சொல்லக்கூடிய முதல் குணம். அவன்தான் பரம்பொருள் என்கின்றதுதான் அவனிடத்திலே இருக்கக்கூடிய முதல் குணம். அவனுக்கு கல்யாண குணங்கள் 1000க்கு 1000 மேலே இருக்கலாம். ஆனால் தான் அவனுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் என்றே ஒரு போற்ற பாடல் இருக்கின்றது. அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே 1000 பெயர்கள், அவனுடைய பெயர்கள் அங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 1000 பெயர்கள் அதிலே பதிக்கப்பட்டிருந்தால் ஏதோ பெயர் இருக்கிறதுனாலே அவன் என்பதல்ல, அவனுக்கு அந்த குணம் இருப்பதனாலே அவனுக்கு அந்த பெயர். இன்னைக்கு ஜெயிலுக்கு போறவெல்லாம் கூட அஞ்சானஞ்சன்னு சொல்லிட்டு போறான். ஆனா ஜெயிலுக்கு போனதுனால மாத்திரம் அஞ்சானஞ்சன் ஆயிடுவானா? இல்ல. ஆனா உண்மையிலேயே அவன் அஞ்சானஞ்சனாக இருந்தால்தான் அவனுக்கு அந்த பொருந்தும் அந்த பெயரும் அந்த நிலையும். அவை இங்க குணத்தை கொண்டு அவனுக்கு பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே அவனுக்கு 1000 பெயர்கள், அதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று நாம் அழைக்கின்றோம். அவை இங்கே அந்த 1000 நாமங்களிலே மிகச் சிறந்ததாக சொல்லக்கூடிய அவனுடைய குணங்கள் 4 குணங்கள். முதல் குணமாக சொல்லப்பட்டது இந்த சுவாமித்துவம் என்பதும் மேன்மை என்பதும் பரத்துவம் என்பதும் பரம்பொருள் என்பதுமான முதல் குணம் ஒன்றாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது குணமாக நாம் அவனிடத்திலே பார்க்கக்கூடியது சௌலபியம் என்று சொல்லக்கூடிய குணம். அவர் மேன்மையானவர் என்றால் நமக்கென்ன அதிலே நிலை? ரொம்ப பெரிய ஆள் அவருங்க, அதனால நமக்கு என்ன அதனால லாபம் இருக்க முடியும்? ரொம்ப பெரிய ஆளாக இருந்தாலும் கூட அவர் சௌலபியமானவர். சௌலபியம்னா என்ன? எளிமையாக அவனை அடைய முடியும். அவனை அடைவதற்கு வழிகள் மிக மிக சுலபமான வழிகள். அவை அவனை அடைவதற்காக நீங்கள் தவம் இருக்க வேண்டியதில்லை, 40 நாள் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்பதில்லை, உங்கள் உடம்புகளை எல்லாம் நீங்கள் போட்டு வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, எதையுமே நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இறைவனை வழிபாடு செய்வதற்கு எளிமையான 5 வழிகளை ஆண்டாள் பிராட்டியார் குறிப்பிட்டிருக்கிறார். என்ன அந்த 5 வினைகள் என்றால், தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. இந்த 5மே கம்பல்சரி இல்ல, 5மே ஆப்ஷனல் தான். 4 செஞ்சாலும் சரி, 3 செஞ்சாலும் சரி, 2 செஞ்சாலும் சரி, 1வது செஞ்சாகணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லாமே ஆர் தான். கொஸ்டின் பேப்பர்ல கொடுப்பாங்களோ இல்ல சாய்ஸ், அந்த மாதிரி 5 செஞ்சா ஃபுல் மார்க், நோ ப்ராப்ளம். 4 செஞ்சாலும் ஃபுல் மார்க், நோ ப்ராப்ளம். 3 செஞ்சாலும் ஃபுல் மார்க், நோ ப்ராப்ளம். அட்லீஸ்ட் 1வது செய், வேற ஒண்ணுமே. தூயோமாய் வந்து குளிச்சுட்டு வந்து அர்த்தமா? நல்லா குளிச்சுட்டு வந்தாதான் தூயோமாய் வந்து அர்த்தமா?
குளிக்க முடியாத இருக்கிற ஊர்ல அவன் என்ன பண்றது? குளிக்காதவன் எல்லாம் சாமி கும்பிட கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா, எங்க ஊர்ல குளிக்கிற வழக்கமே இல்லைன்றான், இல்ல எங்க ஊர்ல குளிக்கிற நிலைமையே இல்லைன்றான். அப்ப என்ன பண்ண முடியும் நீங்க? இப்ப நம்ம இன்னைக்கு கூட நம்ம திருமலைக்கு போய் கியூல நிக்கிறோம், 36 மணி நேரம் கியூல நிக்கணும்ன்றாங்க. எத்தனை தடவை குளிச்சிங்க? நேரா கிட்ட போகும்போது நான் குளிச்சுட்டு வரேன், என்ன போயிட்டு வான்னு போறாங்க. திருப்பியும் குளிச்சுட்டு வரதுக்குள்ள திருப்பி ஒரு 36 மணி நேரம் கியூல நின்று கிட்ட வரும்போது திருப்பி போய் குளிச்சுட்டு வர வேண்டியதான். நீங்க போக வேண்டியது, குளிக்க வேண்டியது, கோபுர வாசல் வந்து நிக்க வேண்டியது, அவ்வளவுதான் பண்ண முடியும். அப்ப தூயோமாய் வந்துன்னா என்ன? அதனால இவர் குளிச்சுட்டு சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்றாருன்னு தயவுசெய்து அப்படி எடுத்துக்காதீங்க. அந்த எண்ணத்துக்காக நான் சொல்லவில்லை. தூய்மை என்பது நம்முடைய உள்ளத்திலே கொள்ளக்கூடிய தூய்மை தானே தவிர உடல் அளவிலே கொள்ளக்கூடிய தூய்மை என்பது அல்ல. இப்ப கியூல நிக்கிறவங்க எல்லாருமே எதுக்காக நிக்கிறாங்க கேட்டீங்கன்னா, ஒருத்தரும் ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், படிக்கணும், பாஸ் பண்ணணும், அது இதுன்னு நிறைய லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அப்ப இந்த லிஸ்ட் வச்சு பாத்தீங்கன்னாக்கா, அங்க இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று வந்தவர்களுடைய பட்டியல் இல்ல. ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ இல்ல பெரிய மார்க்கெட்டுக்கோ வந்தவங்க கிட்ட என்ன இருக்கும்? கையில ஒரு லிஸ்ட் இருக்கும். என்னெல்லாம் ஓடுமோ அதை அவங்க கொடுத்து அந்த பொருள் எல்லாம் வாங்கிப்பாங்க. அப்படி கோயிலுக்குள்ள வர்றவங்க தான் இருக்கிறாங்களே தவிர இறைவனை தேடி வந்தவர்கள் இல்லை. அப்ப தூயோமாய் வந்து என்றால் என்ன அர்த்தம் என்றால், யார் அவனை மட்டுமே வேண்டி வந்து நிற்கிறார்களோ அவர்கள்தான் தூயோமாய் வந்து. மற்றவங்க எல்லாம் அந்த லிஸ்டுக்காக வந்தவங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த லிஸ்ட் முடிக்கணுன்றதுக்காக வந்தவங்க, வேற ஒண்ணும் இல்லை. இதுல வேற பேரம் வேற. நீ ₹1,00,000 கொடுத்தீனா நான் உனக்கு ₹1000 கொடுக்கிறேன், நீ ₹25,000 கொடுத்தனா நான் உனக்கு ₹2,000 கொடுக்கிறேன் அப்படின்னு பேரம் வேற நாம பேசிக்கிறோம். அவை தூயோமாய் வந்து தூமலர். என்ன தூமலர்? எங்க போய் வாங்கிட்டு வந்து தூமலர்? ₹25 கொடுத்து முழம்னு வாங்கிட்டு வர்றதா, இல்ல புத்தம் புதுசா வந்திருக்க மலரை கொண்டாந்து கொடுக்கிறதா? எந்த மலரை வேண்டுமானாலும் இறைவனுக்கு கொடுக்கலாம். ஒரு தூயவன் வந்து கொடுக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது தூமலராகத்தான் இருக்கும். அவை தூமலர் என்பது அதைத்தான் சொல்லுகின்றது. ஒரு முறை வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் கேட்கிறார், பெருமாளுக்கு கண்டங்கத்திரிக்காய் பூவை கொடுக்கலாமா? கண்டங்கத்திரிக்காய் பூன்றது அதுல முள் இருக்கும், அந்த பூவை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். கேட்கும் பொழுது பதில் என்ன சொன்னாங்கன்னா, கொடுக்கலான்ட்டாங்க. இன்னும் சுவாமி சாஸ்திர பிரகாரம் அந்த மாதிரி பூவெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கே. கொடுக்க கூடாதுன்னு சொன்னது எதுக்காக தெரியுமா? இது இறைவனுக்கு உகக்காது என்பதற்காக அல்ல, இறைவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதற்காக அல்ல. எடுக்கின்ற பக்தன் கையிலே அது குத்திக்கொள்ளும், எடுக்கின்ற பக்தன் கையிலே அது குத்திக்கொள்ளும் என்பதற்காகத்தான் அந்த பூக்களை உபயோகப்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்களே தவிர இது இறைவனுக்கு ஏற்காது என்பதற்காக கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவை தூயோமாய் வந்து தூமலர் தூவி வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. அவை இந்த சிந்தனை என்பதுதான் இறை வழிபாடு. இந்த சிந்தனையை நாம் கொள்வதுதான் வழிபாடே தவிர மற்ற எதுவுமே வழிபாடு அல்ல. மற்ற எதுவுமே வழிபாடு அல்ல என்று நான் சென்சார் செய்யவில்லை. ஆனால் இந்த மற்ற நிலைகள் எல்லாம் இதற்கு அழைத்து செல்ல வேண்டியவைகள். மனிதனாக பிறந்தவனுக்கு சிந்தனை தான் முக்கியம். அந்த சிந்தனை வழிபடக்கூடிய வழிபாட்டைத்தான் நாம் ஏற்கொள்ள வேண்டும். அவை இந்த சிந்தனையை உருவாக்குவதற்காகத்தான் இத்தனை விதமான விழாக்கள், இத்தனை விதமான நிலைகள், இத்தனை விதமான எல்லாம் கொண்டு வந்து. இந்த குணத்தை அனுபவிக்கும் போது எப்படி அனுபவிக்க முடியும்? சிந்தனையில் தான் குணத்தை அனுபவிக்க முடியும். அவை இங்கே இந்த 5 நிலைகளில் இறைவனை நாம் வழிபாடு செய்கின்றோம். அவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவன் சௌசீல்யம் உடையவன் என்று சொல்லுகின்ற பொழுது, அவன் சௌலபியம் உடையவன் என்கின்ற பொழுது அவனை அடைகின்ற வழி என்பது எளிமையான வழி. சரி, அவன் பரத்துவத்தை உடையவன், பரம்பொருளாக இருக்கக்கூடியவன், நல்லது. ஏன்னா அவனுக்கு மேல ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்தான்னாக்கா இவன் சூப்பர் ஸ்டாரா இருந்து பிரயோஜனம் இல்லை இல்லையா? ஒருத்தன் தான் சூப்பர் ஸ்டாரா இருக்க முடியும். அவை பரம்பொருளாக ஒருவன் இருக்கிறான்.
அந்த பரம்பொருளாக இருந்தாலும் அவனை நாம் சென்று அடையக்கூடிய வழி எளிமையான வழி. அவை அப்படிப்பட்ட எளிமையான வழியிலே இருக்கக்கூடியவன் என்பதைத்தான் சௌசீல்யம் என்று, சௌலபியம் என்று சொல்லுகிறார்கள். அடுத்ததாக குணம் சொல்லக்கூடியது சௌசீல்யம். என்ன சௌசீல்யம்? அந்த சௌசீல்யம் என்ன அப்பப்ப இடிக்குது. முதல்ல என்ன சொல்லுன்னு சொல்லு. இறைவன் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் பார்க்கக்கூடியவன். 10,000 ரூபாய் டிக்கெட்டா உள்ள விடு, 5,000 ரூபாய் டிக்கெட்டா நிக்க வையு, 2,000 ரூபாய் டிக்கெட்டா இன்னும் பின்னாடி அனுப்பு, அந்த மாதிரிலாம் பார்க்க. யாராக இருந்தாலும் அவன் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அவை அதுதான் அந்த 3வது குணமாக சொல்லப்படுகின்றது. 4வது குணம் வாத்சல்யம். பக்தவத்சலம் என்கின்ற பெயரை நீங்கள் கேட்டுவிட்டீர்கள். பக்தனிடத்திலே வாத்சல்யத்தை உடையவன் அவன், வாத்சல்ய குணத்தை உடையவன். நிறைய பேர் வத்சலான் கூட பேர் வச்சிருப்பாங்க. வாத்சல்யம் என்றால் என்ன? கருணையின் எல்லை, அன்பின் எல்லை. அவை நாம் மேன்மையை பார்த்தோம், எளிமையை பார்த்தோம், ஏற்றத்தாழ்வு இல்லாததை பார்த்தோம். இப்பொழுது அவன் கருணையின் எல்லையாகவும் அன்பின் எல்லையாகவும் இருப்பதாக பார்க்கிறோம். இந்த வாத்சல்யம் என்கின்ற குணத்திற்கு என்ன பொருளை சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு பசு கன்றை ஈண்டுகின்ற பொழுது அது ஈண்டு முடித்த அந்த கன்றுக்கு எப்படி தன்னுடைய அன்பை காட்டுகிறது, அதுதான் வாத்சல்யம் என்று சொல்லுகிறார்கள். அந்த கண்ணுக்குட்டிய அந்த பசு எப்படி சுத்தம் செய்யும்? நர்ஸ கூப்பிட்டு போய் கிளீன் பண்ணி கொண்டாங்க, ஹாட் பாத்தில் போட்டு கொண்டாங்க, டால்கம் பவுடர்லாம் மேலே போட்டு கொண்டாங்க, இதில் டர்க்கி டவல சுத்தி கொண்டாங்கன்னா சொல்ல முடியும் பசு? இல்ல தானே கையில கிளவுஸ் போட்டுக்கிட்டு டெட்டால் வாட்டர்லாம் போட்டு ஹைஜீனிக் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியா கிளீன் பண்ண முடியும்? அதுகிட்ட கையா இருக்கு? இல்ல. எதால கிளீன் பண்ண முடியும்? அதால தன்னுடைய நாக்கால தான் கிளீன் பண்ணும். எந்த வாயால் எந்த நாக்கால் அது சாப்பிடுகிறதோ அந்த நாக்காலேயே அந்த மலம் மூத்திரங்கள் சீழ் ரத்தம் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த கன்றுக்குட்டியை தன் நாக்காலேயே தடவி 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 தடவித்தான் சுத்தம் செய்ய வேண்டும். இதுதான் வாத்சல்ய குணம் என்று சொல்லுகிறார்கள். அவை இறைவனுக்கு என்ன குணம் என்றால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள், இதைத்தான் அவன் குணமாக ஏற்றுக்கொள்கிறான். அதனால எல்லாரும் குத்தம் செய்யுங்க, எல்லாரும் குறையோடு இருங்கன்னு சொல்ல வரல. ஆனா இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, அதனால நான் ஒதுங்கி போயிடுன்னு சொல்லாதீங்கன்னு தான் சொல்ல வரும். ஐயோ நான் இன்னைக்கு குளிக்கல, ஐயோ நான் இன்னைக்கு இப்படி இல்ல, நான் அப்படி இல்ல, இன்னைக்கு சாமி கும்பிட முடியாது, அன்னைக்கு சாமி கும்பிட, அந்த தடை நம்ம கிட்ட என்னைக்குமே இல்லை. இறைவன் நம்முடைய தாயை போன்றவன். ஒரு அம்மாவை பார்க்க போகும்போது எப்ப போய் பார்க்க முடியும்? அழுக்கா இருக்கிற போது தான் அம்மா கிட்ட ஓடி வைக்க முடியும். அப்பதான் அந்த அம்மா வாடா கண்ணுன்னு கட்டி பிடிச்சி நம்ம கிளீன் பண்ணி அனுப்பி விடுவோம் இல்லையா? சிச்சி தோழி போ, கிட்ட வராது அப்படியா சொல்லுவாங்க. இந்த காலத்துக்கு அம்மாக்கள் சொன்னாலும் சொல்லலாம், அது வேற. ஆனா அந்த காலத்து அம்மாக்கள் எல்லாம் அப்படி இருந்ததாக வரலாறு இல்லை. அந்த குழந்தை பிறக்கின்ற நேரம், இந்த நேரத்திலே பிறந்தால் சிறந்ததாக இருக்கும் என்று எண்ணிய ஒரு தாய், அந்த நேரம் வரும் வரையிலே என்னை தலைகீழாக கட்டி போட்டு விடுங்கள் என்று சொன்னாள். அந்த தாய்க்கு பிறந்ததுதான் கோப்பெருஞ்சோழன் என்று சொல்லக்கூடிய, அந்த கோப்பெருங்கண்ணனா என்று சொல்லக்கூடிய அந்த சோழன். அவை அப்படி ஒரு தாயை போன்ற இறைவனை நாம் சில சடங்குகளாலும் சில விதிமுறைகளாலும் சாங்கித்யங்களாலும் அவனை ஒதுக்கி வைக்க கூடாது. அதனால தான் அவன் கடைசியில சொல்லிட்டு போனான், சர்வதர்மம் பரித்தேச்ச மாமேகம். டேய், தர்மத்தெல்லாம் நீ பாத்துக்காத, நான் பாத்துக்கிறேன். என்னை பிடிக்கிறது மட்டுமே தர்மமா வச்சுக்கோ, அது போதும், அதுக்கு மேல வரணும் வேண்டாம், மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏன்? ராமாவதாரத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு? என் பொண்டாட்டிக்கு கொடுத்த வாக்கு தான் ரொம்ப முக்கியம், அதனால நான் அரசனாக இருந்து அரசவையில போட்ட உத்தரவு கூட கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த புறத்திலே மாத்தி கொடுத்தார். அதான ராமாயணம். ஒரு சாதாரண தர்மம். என்ன தர்மம்? என்னுடைய வாக்கு பறிக்க வேண்டும், பொய்யாக கூடாதுன்னு ஒரு தர்மம்.
அந்த ஒரு தர்மத்திற்காக அவன் பெருமாளையே வெளில அனுப்பிட்டான். எனக்கு பெருமாள் வேண்டாம், தர்மம் போதும்ட்டான். பார்த்தாரு, ஏப்பா இது வம்பே வானா, இனிமேல் நீ தர்மத்தை நீ பார்க்காத, நான் பார்த்துக்கிற தர்மத்தை, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ற என் வேலை, நீ சும்மா இருந்தா போதும் அப்படின்ட்டார். அப்போ அந்த 4 குணங்கள் இறைவனை முழுமையாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இறைவனை நாம் உணர்வதற்கு அந்த 4 குணங்கள் நமக்கு மிகவும் நெருக்கி காட்டுகின்றது. இந்த குணங்கள் இருந்தால் அவன் இறைவன், இந்த குணங்கள் இல்லை என்றால் அவன் இறைவன் இல்லை. அவ்வளவுதான். இந்த 4 டெஸ்ட் வச்சு பாருங்க. இந்த 4 டெஸ்ட்ல அந்த சாமி எல்லாம் ஜெயிக்குதான்னு பாருங்க. ஜெயிச்சுன்னா அதை கடவுள்னு எடுத்துக்கலாம், ஜெயிக்கலன்னா விட்டுற வேண்டித்தான். இதுக்கு மேல ஒரு சாமி இருக்குதுன்னா அப்ப அந்த சாமி நமக்கு தேவையில்லை. இப்ப மேன்மை என்பது இல்லை, பரத்துவம் என்பது இல்லை, அந்த சௌசல்ய சௌலபியங்கள் இல்லைன்னா முடியாது. இன்னைக்கு கூட சில கடவுள்களை நீங்க நேரடியா போய் கும்பிட முடியாது. 40 நாள் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஆம்பளை தான் வரலாம், பொம்னாட்டி உள்ள வரக்கூடாது, பொம்னாட்டி வந்துட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை, அப்படி இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி எத்தனை தடைகள் இருக்குது இறைவனை அடைவதற்கு கூட. அவனை அடைவதிலே பிரச்சனை. அப்படி அடைந்த முடிந்தாலும் அவன் நமக்கு கீழே வருவானா சொன்னா அது நம்பிக்கை இல்லை. அவன் நம்முடைய குற்றங்களை எல்லாம் எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றாங்க, கண்ணை குத்திடுவான், கண்ணை குத்திரான்னு சொல்றாங்க. இந்த கண்ணை குத்துற வேலைக்காக கடவுள் இருக்கான்? யோசனை பண்ணி பாருங்க. அவை இந்த 4 குணங்கள் கடவுளை நமக்கு மிகவும் நெருக்கி காட்டுகின்ற குணங்கள். இதைத்தான் வைணவம் நம்புகின்றது. சரி, நாம் மீண்டும் இந்த ஓரிரவில் தலைப்பிற்கே வருகிறோம். இந்த ஒரு என்பதை பார்த்தோம். இரவு என்பது என்ன? இரவு என்பது இருளான நேரம், வெளிச்சம் இல்லாத நேரம். இருளிலே நாம் மூழ்கி கிடக்கிறோம். பிரபஞ்சத்தை பார்க்கிறோம். பிரபஞ்சம் எப்படி இருக்கு? பிரபஞ்சத்திலே எங்க பார்த்தாலும் ஒரு ஃபுட்பால் மாதிரியோ இல்ல குலாப் ஜாமுன் மாதிரியோ ஒரு கோளங்களும் ஒரு பிளானட்டும் இருக்கு. அதுக்கு மேல அந்த சூரியனுடைய என்ன சொல்றான், சூரிய சோலார் ஃபேமிலி என்றே சொல்லுகிறார்கள், சூரிய குடும்பம். அந்த சூரிய குடும்பத்துடைய ஒளி படுகின்ற பொழுது இந்த கோளங்களுக்கெல்லாம் ஒளி கிடைக்கிறது. மற்ற நேரத்திலே அது இருளாக இருக்கிறது. இதை கேட்கின்ற பொழுது நம்மாழ்வாரிடத்தில் ஒரு கேள்வியை கொடுக்கிறார்கள். இந்த உலகம் எதை கொடுக்கிறது என்று கேட்கின்ற பொழுது நம்மாழ்வார் சொல்லுகிறார், இருள் தரு மா ஞாலம். இந்த உலகம் உனக்கு எதை பரிசாக தரும் என்றால் இருளைத்தான் தரும். இருள் தரு மா ஞாலம். இருட்டு நமக்கு என்ன தரும்? முதல்ல பயத்தை தரும். யாரா இருந்தாலும், எப்பேற்பட்ட லெப்டினன்ட் கர்னரா இருந்தா கூட காலையில பாத்துக்கலாம் படு அப்படின்வாங்க. இப்ப ஒன்னும் பிரச்சனை வச்சுக்காது, அப்புறம் பாத்துக்கலாம், முடிஞ்சு போச்சு. அவை இருள் என்பது நமக்கு பயத்தை கொடுக்கக்கூடியது ஒன்று. இரண்டாவதாக குற்றம் செய்ய தூண்டக்கூடியதும் அந்த இரவுதான். இரவிலே நமக்கு குற்றம் செய்ய வேண்டும் என்ற நிலையும் உண்டு. இதெல்லாம் ஓரளவுக்கு பழைய காலத்துல இருக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம ராத்திரி எது பகல் எதுன்னு நம்ம தெரியாத காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த நிலையில நம்ம அந்த ஸ்டாண்டர்டை வச்சு பார்க்க முடியாது. இருந்தாலும் குற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம் முழுமையாக நாம் சொல்லுமே ஆனால் இது அறியாமையை கொடுக்கும் நேரம். இருளிலே மூழ்கி இருக்கின்ற பொழுது நமக்கு அறியாமை தான் கிட்டுக்கிறது, வேற எதுவுமே இல்லை. ராத்திரியில பாம்பை பார்த்து கயிறுன்னு நினைக்கலாம், கயிறை பார்த்து பாம்புன்னு நினைக்கலாம். ஆக இருள் நமக்கு கொடுக்கக்கூடியது அறியாமை தான். அப்ப இந்த இருளை விலக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதுதான் முதல் ஆழ்வார் செய்த ஒரு வேலை. இன்னைக்கு எங்க பார்த்தீங்கன்னாலும் யாருக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லைனாலும் குத்து விளக்கை ஏற்றி வைத்து விழாவை துவக்கி வைக்கிறார்கள். ஏன் குத்து விளக்கு ஏத்துறீங்க தெரியாது. ஆனா குத்து விளக்கு ஏத்துறத ஒரு பெரிய சடங்கு சாங்கியமா, அந்த இடத்துக்கு சம்பந்தமோ இல்லையோ அதை பத்தியும் கவலை கிடையாது. அந்த ஏத்துவாங்க, அந்த டிவி காரங்களும் போட்டோக்காரங்களும் எடுக்கிறவர்களும் நின்றுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அப்புறம் அந்த விளக்கு என்ன மாதிரி ஆச்சுன்னு யாரை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அந்த மாதிரி போட்டு போயிடறாங்க. அப்போ இந்த 4000 திவ்ய பிரபந்தம் பிறந்தது ஓர் இரவில் என்று நான் குறிப்பிட்டேனே, அதிலே பிறந்த முதல் பாடல் என்ன பாடல் என்றால், இப்படி ஒரு அறிவை தேடி
ஒளியை தேடி பாடிய ஒரு பாடல்தான் முதல் ஆழ்வாராக விளங்கிய பொய்கை ஆழ்வாருடைய பாடல். அவருக்கு மேல இனிமேல் இந்த உலகத்துல யாராலும் ஒரு விளக்கு போட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விளக்க போட்டு பார்க்கிறார் அவர். இந்த ஞானத்தை நான் பெற வேண்டும், நான் இறைவனை தேட வேண்டும், நான் அறிவு வளர்க்க வேண்டும் என்கின்ற நிலையிலே அவர்கள் ஒரு விளக்கை போடுகின்றார்கள். எப்படிப்பட்ட விளக்கு என்பதை நீங்கள் சற்று நேரத்திலே பார்க்க முடியும். வையம் தகழியா வார் கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடர் ஆழி நீங்குகவே என்று. என்னுடைய இடர் இருக்கிறதே, என்னுடைய துன்பம் இருக்கிறதே, என்னுடைய இருள் இருக்கிறதே, அதை நீக்க வேண்டும் என்று நான் அவனுக்கு ஒரு சொல் மாலையை சூட்டினேன். அந்த சொல் மாலையை சூட்டுகின்ற எப்படி நான் சூட்டுகிறேன் என்றால், இப்படி ஒரு விளக்கை போட வேண்டும் என்று நினைத்து நான் அந்த பாடலாக பாடி நான் இந்த சூட்டியிருக்கிறேன் என்று ஆரம்பிக்கின்றார். பாருங்கள், இதுக்கு மேல வேற யாருன்னா பெரிய விளக்கு போட முடியுமா? வையம் தகழியா. வையம்னா என்ன? இந்த உலகம். இந்த உலகத்தையே பெரிய விளக்கா போட்டார். அதுவே ஒரு அகலாக போட்டிருக்கிறார். அந்த அகலுக்கு எதுடா எண்ணன்னாங்க, வார் கடலே நெய்யாக, கடலையே அதிலே நெய்யாக ஊற்றிருக்கிறார். இத தண்ணி எப்படி எரிய வச்சார் அந்த கேள்வியெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா கடல் தண்ணிய எரிய வைக்க முடியும்ன்ற ஒரு நேருக்கு வந்திருக்காரா இல்லையா? அப்படி ஒரு விஞ்ஞான கருத்தாவும் நம்ம எடுத்துக்க முடியுமோ இல்லையா? ஆகவே வார் கடலே நெய்யாக, அதுக்கு என்னடா சுடர்னு பார்த்தான், வெய்ய கதிரோன் விளக்காக. அந்த சூரியனே அதற்கு சுடராக அவர் வைத்திருக்கிறார். இதுக்கு மேல ஒரு விளக்கு யாருன்னா போட முடியுமா? வாச முடிவார். முதல் ஆழ்வார் செய்த முதல் பாடல் இறைவனுக்கு அவர் சூட்டிய பாடல் இதுதான். ஆகவே விளக்கை தேடி, வெளிச்சத்தை தேடி, ஞானத்தை தேடி, அறிவை தேடி முதலிலே விளக்கு ஏற்றப்பட்டது நம்முடைய ஆழ்வார்கள் தான். அந்த பொய்கை ஆழ்வார் தான் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு விளக்கை போட்டு பார்க்கிறார். அடுத்த ஆழ்வார் வரார், பூதத்தாழ்வார். அவர் பார்க்கிறாரு, இல்ல இதுல ஒரு டிஃபெக்ட் இருக்கு, இது சூரியனை நீங்க வச்சிருக்கீங்க, அதனால கொஞ்சம் பிரச்சனை வரும், அதனால சூரியன் இல்லாத நேரத்தில் என்ன பண்றது அப்படின்றதுக்காக வேற மாதிரி ஒரு விளக்க போட்டு பார்க்கலாம். இது 24 hours எரியும். இதுக்காக அங்க இங்கெல்லாம் தேடி திரிய வேண்டாம். கடல் இல்லாத ஊர்ல இருக்கிறவன் அவன் எங்க போவான்? இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல, வேற ஒரு விளக்கு போடலாம் அப்படின்னு நம்முடைய மகாபலிபுரத்திலே பிறந்த பூதத்தாழ்வார் அடுத்த பாடலை அவர் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அன்பே தகழியா, அன்பையே நீ விளக்காக போடு, அன்பையே நீ அகலாக போடு. அதுல எது நெய்? ஆர்வமே நெய்யாக. இறைவனை நான் சந்திக்க வேண்டும், நான் இதை அடைந்தே தீர வேண்டும், நான் இப்படியே இருக்க வேண்டும் என்பது அல்ல, நான் ஞானம் பெற்று நான் பிறந்த பயனை அடைய வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்திலேயே நீ வாழ்ந்திரு. ஆர்வமே நெய்யாக. இவர் செஞ்ச மிகப்பெரிய சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னா, இன்புருகு சிந்தை இடுதிரியாக. போன பாட்டுல திரி இல்ல, சூரியன் மட்டும்தான் நின்று இருந்தது. ஆனா இவர் தான் திரிய போடுறாரு. என்ன திரிய போடுறாரு? இன்புருகு சிந்தை. நீ மனிதனாக பிறந்திருந்தால் சிந்திக்க வேண்டும். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க என்றாலே அந்த சிந்தனை தான் இங்கே திரியாக போடுகின்றார். இன்புருகு சிந்தை இடுதிரியாக நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான். அதுல கூட பாருங்க, எங்க ஆழ்வார்கள் தமிழை எங்கேயும் விட்டு வைக்க மாட்டாங்க. பாட்டா இருந்தா கூட முதல் முத்திரையே தமிழ் புரிந்த நான். என்ன தமிழ்? சமச்சீர் தமிழா? இல்ல, ஞான தமிழ் புரிந்த நான் என்று சொல்லுகிறார். ஞான தமிழ் என்கின்ற ஒரு அற்புதமான தமிழை ஆழ்வார்கள் பார்த்திருக்கிறார்கள், ஆழ்வார்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அதுதான் நமக்கு சிறப்பு. இரண்டாவது ஆழ்வார் அன்பே தகழியாக, உன்னுடைய அன்பையே நீ போட்டு பாடு என்று கேட்டிருக்கிறார்.
ரெண்டுத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. 2 விளக்கு ஏத்தியாச்சு. ஒரு விளக்கு மெகா விளக்கு. இப்ப இந்த விளக்கு என் கண் எதிர்க்க இருக்குது, கீழே யாருன்னு தெரியாது, விளக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவ்வளவு பெரிய விளக்கு போட்டோம்னா கண்ணு நிச்சயமா தெரியாது. சின்னதா விளக்கு ஏத்தோம்னா கரெக்டா தெரியும், என்ன தெரியும். அதைத்தான் 2வது விளக்காக பூதத்தாழ்வார் போட்டிருக்காரு. இந்த 2 விளக்கும் போட்டு முடிச்ச உடனே நம்ம ஆழ்வார், எந்த ஆழ்வார்? மயிலாப்பூர் ஆழ்வார், மெட்ராஸ் ஆழ்வார் 2 பேர் வேலை செஞ்ச உடனே இவர் அந்த பலனை தட்டிட்டு போயிட்டார். அவங்க 2 பேரும் பாவம் கஷ்டப்பட்டு விளக்கு போட்டுக்கிறாங்க. இவருடனே என்ன சொல்றாரு பாருங்க, இவர் வேலையை முடிச்சிட்டாரு, மெட்ராஸ்காரர் இல்லையா, அதனால கொஞ்சம் விவரமானவர் தான் அவர். திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன், திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன் ஆழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன்பால் என்று. 1 தடவை 2 தடவை இல்ல, 5 தடவை அடிக்கிறார். கண்டேன் 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 என்று 5 முறை சொல்கிறார். 5 நிலைகளிலே இறைவன் இருக்கின்றான் என்பதைத்தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் பரவாசுதேவனாக பரமபதத்திலே இருக்கிறான். திருப்பார்கடலிலே வியூகவாசுதேவனாக இருக்கின்றான். அவன் அவதார காலங்களிலே 3வது நிலையிலே இருக்கிறான். அந்தர்யாமியாக அவன் உள்ளே இருக்கின்றான். அது 4வது நிலை. அச்சை என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆசைக்கும் அடியாருடைய நிலைக்கும் நிற்கிறானே, அது 5வது நிலை. அவை இந்த 5 நிலைகளையும் சொல்லியது திருப்பாவையிலே முதல் 5 பாடல்கள். அந்த 5 பாடல்களை சொன்னது போல இங்கே 5 முறை ஆழ்வார் கண்டேன் 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 என்று சொல்லுகிறார். அவை வைணவத்துடைய முதல் குறிப்பே இப்படி தேடுதல், அறிவை நோக்கி ஓடுதல், ஒளியை கொண்டு வருதல் என்று முதல் ஆழ்வார்கள் அங்கே விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். அவை இரவிலே நமக்கு இருக்கக்கூடிய இந்த அஞ்ஞானத்தையும் அறிவின்மையும் போக்குவதற்கு நமக்கு ஒரு விளக்கு தேவைப்படுகிறது. அவை இந்த விளக்கு தேவைப்படுகின்ற பொழுது அந்த விளக்கு எந்த விளக்கு என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டாள் பிராட்டியரை நாம் மீண்டும் அழைத்து பார்த்தால், ஆண்டாள் பிராட்டியார் 5வது பாடலிலே அவனுடைய பிறப்பை பற்றி சொல்லியிருக்கின்றார். அந்த 5வது பாடலிலே அவர் சிறப்பை சொல்லுகின்றது ரொம்ப அற்புதமானதாக அவர்கள் செய்திருப்பார்கள். 5 முறை அவனை அழைத்திருப்பார். 5 நிலைகளிலே அவன் இருப்பதை உணர்த்தியிருப்பார். 5 பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடியதும் அவனிடத்தில் அந்த இடத்திலே இருக்கிறது என்பதையும் காட்டியிருப்பார் ஆண்டாள் பிராட்டியார். அவை இங்கே நமக்கு இருட்டு இருக்கிறது, ஆழ்வார்கள் ஒளியை கொண்டு வருகிறார்கள், விளக்கை ஏற்றுகிறார்கள். அவை நாம் இங்கே ஒரு கண்ணனுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். அந்த கண்ணனுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பொழுது ஒளி நமக்கு தேவை. அந்த ஒளி எப்படி ஆண்டாள் காட்டுகிறாள் என்பதை பாருங்கள். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று அற்புதமாக 5 பெருமாளையும் அங்கே சொல்லியிருக்கிறாள். அவள் யாரை காட்டுகிறாள்? ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு. அவன் யார்? அவன் விளக்கு. சாதாரண விளக்கா? இல்லை, அணி விளக்காக அவன் தோன்றிருக்கிறான். எப்படிப்பட்ட குலத்திற்கு தோன்றிருக்கிறான்? ஆயர் குலத்திற்கே அவன் அணி விளக்காக தோன்றிருக்கிறான். அவை இறைவனுடைய பிறப்பை ஆண்டாள் பிராட்டியார் 5வது பாடலிலே அற்புதமாக சொல்லியிருக்கிறாள். அதே போல 25வது பாடலிலும் மீண்டும் அவனை பற்றி ஒரு பாடலிலே அவனுடைய பிறப்பை சொல்லி முடிக்கின்றாள். கண்ணன் கீதையிலே சொல்லுகின்றான், யார் என்னுடைய பிறப்பை பற்றியும் என்னுடைய பெருமையும் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு மீண்டும் பிறவி இல்லை என்று சொல்லுகிறான். அவை அப்படிப்பட்ட மிகப்பெரிய வரத்தை அவன் கொடுத்திருக்கிறான். 5வது பாடலிலே நாம் அவனுடைய பிறப்பை பற்றி அறிகிறோம். அதற்கு பின்னாலே 25வது பாடலில் முழுமையாக அவனுடைய வரலாறை அங்கே பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப என்ன கதை நாம பார்க்கிறோம்? கண்ணன் எங்கே பிறந்திருக்கிறான்? சிறைச்சாலையிலே பிறந்திருக்கிறான். சிறைச்சாலையிலே பிறந்திருக்கிறான். அந்த காலத்திலேயே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு சிறைச்சாலை தான் சிறந்த இடம்னு சொல்லி. ஏன்னா ஊழல் வேண்டான்றவனும் அங்கத்தான் இருக்கான், ஊழல் பண்ணவனும் அங்கத்தான் இருக்கான். ஆனா அன்னைக்கே சிறைச்சாலைக்கு சிறப்பு கொடுத்தது எங்க கண்ணன் தான் இல்லையா? அந்த கண்ணன் அவதரிக்கிறான்.
அவதரிக்கின்ற பொழுது அவன் கைகளிலே சங்கு சக்கரங்களோடு அவதரிக்கிறான். அவனுக்கே உரித்தான நிலையிலே சங்கு சக்கரங்களோடு அவதரிக்கிறான். அவனுடைய தாயும் தந்தையரும் கையிலே விலங்கிடப்பட்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கின்ற காவலர்கள் எல்லாம் மயக்க நிலையிலே அடைகிறார்கள். கையிலே இருக்கக்கூடிய விலங்கையும் காலிலே இருக்கக்கூடிய விலங்கையும் கண்ணன் பிறந்தவுடன் அந்த விலங்குகளை விலகச் செய்கிறான். அவன் ஜெயில இருந்தவங்கள ராத்திரியோட ராத்திரியா வெளியிட்டதும் கண்ணன் தான் முதல்ல இல்லையா? ராத்திரிலேயே ரிலீஸ் பண்ணது அவன் தான். அவருடைய கையில இருந்த அந்த விலங்குகள் விலங்குகிறது. அவனுடைய தாய் தந்தையர் வேண்டிக் கொள்ளுகிறார்கள். அவங்களுக்கு தெரியாதா பிறந்து இருக்கிறது பரம்பொருள்ட்டு? இல்ல அவனுக்கு தெரியாதா நான் பரம்பொருள்ன்றது? இந்த சங்கு சக்கரங்கள்லாம் காட்டாதப்பா, இது காட்டினா உனக்கு ஆபத்துப்பா, இது எடுத்து மறைச்சுக்கோப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, அம்மா சொன்னாங்களா? உடனே தாய் சொல்லை தட்டாத முதல் குழந்தை, தாய்க்கு தலைமகன் யாருன்னா நம்ம கண்ணன் தான். அம்மா பேச்ச கேட்ட முத குழந்தை அவன் தான், வேற யாருமே இல்லை. எல்லாரும் ராமனை பத்தி சொல்லுவாங்க, அப்பா பேச்சதான் கேட்டிருக்காங்க. அதுவும் எப்போ வளர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொன்னான். ஆனா பிறந்த உடனே இந்த மாதிரி நீ மறைச்சிக்கோ, எந்த குழந்தையாவது ஒத்துக்குமா? நான் யார் தெரியுமா? நான் எப்பேற்பட்டேன் தெரியுமா? நான் அஞ்சா நெஞ்சன். என்னை பத்தி நீங்க யாரும் கவலையே பட வேணாம். எனக்கு போலீஸ் பாதுகாப்பே கொடுக்க மாட்டேன்றீங்க, என் உயிருக்கு யார் பாதுகாப்பு? யாரு? அஞ்சா நெஞ்சன் சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற நிலையில பரம்பொருளா இருக்கிறவன் என்ன சொல்றான்? அம்மா அப்பா சொன்னாங்கன்னா நான் அதை கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த சங்கு சக்கரங்களை அவன் மறைத்துக் கொள்கிறான். அந்த சங்கு சக்கரங்களை அவன் எந்த நிலையிலும் இழக்காதவன். அதான் முக்கியம். அது எந்த நேரத்திலும் கீழே வைக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு நிலையாக இருக்கக்கூடியவன். அது அவனுக்காக பிறந்ததா இல்ல இவனுக்காக, இவன் அதுக்காக பிறந்தான்னு தெரியாத அளவில் இருக்கும். ஆழ்வார் கூட கேட்பார், ஏப்பா உனக்கு கைவலிக்கலையா? நீ இப்படியே எத்தனை நேரம் பிடிச்சிட்டு இருக்க போற, கொஞ்சம் கீழே வச்சுதான் இல்லம்பா அப்படின்னு கூட ஆழ்வார் சில பாடல்களை கூறியிருப்பார். அவை இங்கே அந்த இருளை போக்குகின்ற ஒரு நிலையாக இங்கே அணிவிளக்காக அவன் தோன்றி இருக்கின்றான் என்பதைத்தான் ஆண்டாள் மிக அற்புதமாக இந்த 5வது பாடலிலே ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு என்று சொல்லியிருக்கின்றார். சரி, அடுத்ததாக அவனுடைய பாடலை இன்னொரு பாடலிலே அவனுடைய பிறவியை பற்றி சொல்லியிருக்கிறார்களே என்று சொன்னோமே, அந்த பாடலை கொஞ்சம் நாம் இங்கே அனுபவித்து பார்ப்போம். அது 25வது பாடல். அதில் என்ன சொல்லியிருக்கிறாள்? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில். இப்ப இந்த தலைப்பு யாருடைய தலைப்பு? ஆண்டாளுடைய தலைப்பு. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில். இது வைணவ தலைப்பா, ஆன்மீக தலைப்பா, சினிமா தலைப்பா, சந்தேக தலைப்பா, மர்ம தலைப்பா அப்படின்றத நீங்க தான் தீர்மானம் பண்ணிக்கணும். ஆகவே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலன் ஆகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிறப்பித்த கஞ்சன் வயத்தில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் படை தருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் அற்புதமாக அவனுடைய பிறப்பை இங்கே சொல்லியிருக்கின்றாள். முதல் பாடல்ல சொல்லுகின்ற பொழுது ஆயர் குலத்தினில் தோன்றும் என்கின்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறாள். அங்கே தோன்றும், இங்கே பிறந்து. என்ன ரெண்டு இடத்துல ரெண்டு மாதிரி இருக்க? நாம பிறக்கிறோம். ஏன்னா நம்ம பாவ புண்ணியங்களாலே நாம் பிறக்கிறோம். இறைவன் தன்னுடைய உணர்வால் அவன் வருகிறான். ஆகவே அதுக்கு அவதாரம்னு பேர். அவதாரம் என்றால் மேல்நிலையில இருப்பவன் கீழ்நிலையில இருப்பவர்களை பார்ப்பதற்காக வருவதற்கு பேர் தான் அவதாரம். நம்ம திட்டுறமோ இல்லையோ, போட அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்கார்ற அவதாரம், அதுக்கு பேர் அவதாரம் இல்லை. மேலே இருப்பவன் கீழே இருப்பவனை நோக்கி வருவதற்கு பேர் தான் அவதாரம். அதுதான் தோன்றுதல் என்று சொல்லுகிறது. அவை முதலிலே 5வது பாடலை அவனை தோற்றுவிக்கக்கூடிய நிலையிலே காட்டுகின்ற பொழுது தோன்றும் அணி விளக்கு என்ற அவதார ரகசியத்தை வெளியிட்டாள்.
ஆனால் அவன் இங்கே எளிமையானவனாக வந்து பிறந்திருக்கிறான் என்பதை காட்டுகின்ற பொழுது இங்கே பிறந்து என்கின்ற வார்த்தையை ஆண்டாள் சொல்லுகிறாள். அதுல கூட பாருங்க, அப்பா அம்மா கிட்ட பிறந்து அடுத்த நிமிஷமே அவங்களை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயாச்சு. அந்த கண்ணன் என்ன சொல்றான், சரி நீங்க சொல்றீங்க எனக்கு இங்க ஆபத்து இருக்குன்னு சொல்லி, அப்ப என்னை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஆயர் குலத்திலே விட்டு விட்டு வந்து விடுங்கள் என்று சொல்லுகின்றான். முதல்ல குழந்தை மாத்தினது கூட கண்ணன் கதையில தான். இப்பெல்லாம் ஆஸ்பத்திரியில் நடக்குது இல்ல, அது இப்ப நடக்கிற கதை இல்ல. முதல்ல குழந்தைய மாத்தினதும் கண்ணனுடைய கதையில தான். அங்கதான் அப்படி நடந்திருக்கு. அவ இங்கிருந்து ஆயர் குலத்தை நோக்கி அவன் சென்றிருக்கிறான். அப்படி செல்லுகின்ற நேரத்திலே யமுனை வழிவிட்டு அவனை அழைத்து செல்லிருக்கிறாள். இததான் முதல் 5வது பாடல்ல ஆண்டாள் சொன்னார். மாயன் பரம்பொருளாக இருக்கக்கூடிய அவன் என்ன பண்றான், மண்ணு வடமதுரையில், வடமதுரையிலே வந்து அவன் பிறக்கின்றான். அங்கே வடமதுரையில் மைந்தனாக மாறுகின்றான். அப்படி பிறந்தவுடன் அவன் புறப்படுகின்றான். புறப்படுகின்ற பொழுது அவனுக்கு வழிவிட்டது எது, தூய பெருநீர் யமுனை துறைவனாக மாறுகின்றான். அடுத்தது என்னாச்சு, ஆயர் குலத்தினிலே அவன் அணிவிளக்காக தோன்றுகின்றான். அங்கே சென்று என்ன செய்கிறான், தன்னுடைய தாயினுடைய பெருமையை அவன் சிறப்பிக்கின்றான். அதைத்தான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று அற்புதமாக அவன் பிறந்தான். இங்கிருந்து புறப்பட்டான், யமுனையை அவன் கடந்தான், ஆயர் குலத்திற்கு சென்றான். அங்கே இருந்த யசோதை பிராட்டியோடு வாழ்ந்திருந்தான் என்பதை மிக அற்புதமாக 2 வரிகளில் ஆண்டாள் பிராட்டியார் இந்த 5 பேரை சொல்லிய கதை எழுதி முடிச்சிட்டான். அந்த அளவுக்கு அற்புதமாக இதுதான் வேதத்தின் வித்து என்று சொல்லக்கூடியதாக ஆண்டாள் பிராட்டியார் அமைத்திருக்கிறார்கள். எனவே இப்பொழுது நமக்கு எல்லாம் என்ன தெரிய வேண்டும், இறைவனுடைய குணங்கள் 4 என்று சொன்னீர்களே, அந்த 4 குணத்திற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இல்லையா? அதான முக்கியம். அவன் சுவாமித்துவம் என்கின்ற மேன்மையை உடையவன், சௌலபியம் என்கின்ற நிலையிலே எளிமையாக அடையக்கூடியவன், 3வதாக சௌசீல்யம் என்கின்ற நிலையிலே ஏற்றத்தாழ்வுகளை பார்க்காதவன், 4வதாக வாத்சல்யம் என்கின்ற குணத்தை உடையவன். பிறக்கின்ற பொழுதே சங்கு சக்கரங்களோடு பிறக்கிறான். இது எந்த அவதாரத்திலும் கிடையாது. எந்த அவதாரத்திலும் சங்கு சக்கரத்தோட திருமால் அவதாரம் எடுக்கல. இது ஒன்றிதான் முதல் அவதாரம். பிறந்த உடனே தன்னுடைய மேன்மையை காட்டியிருக்கிறார். அப்போ தான் பரம்பொருள் என்பதை சங்கு சக்கரத்தோடு பிறந்ததனாலே காட்டுகின்றான். அப்படி பிறந்த உடனே என்ன பண்ணிருக்கான், அம்மா அப்பாவுடைய விலங்கை எடுத்திருக்கிறான். அவை அந்த நிலையிலே அவனுடைய மேன்மையான சுவாமித்துவம் என்பது காட்டப்படுகிறது. 1. 2வது, அவர்கள் என்ன எங்கே வந்து பிறக்கிறான், சிறைச்சாலையிலே வந்து பிறக்கிறான். இப்ப வேற எங்கன்னா கூட போறது கஷ்டம்லாம், ஜெயிலுக்கு போறது ரொம்ப சுலபம் இப்போ இல்லையா? யார் வேணாலும் போலாம், எப்படி வேணாலும் போலாம். அந்த எளிமையை காட்டுகிற நிலையாக அவனை அடையக்கூடிய நிலை. யார் யோசனை பண்ணி பாருங்க, ஏதாவது ஒரு பெரிய பரம்பொருளா இருக்கக்கூடியவன் எங்க பிறக்கணும், பெரிய பணக்காரன் வீட்டுல பிறக்கணும், பெரிய படிப்பாளி வீட்டுல பிறக்கணும், இல்ல பதவியில் இருக்கிற வீட்லயாவது பிறக்கணும். எதுவுமே எதிர்பார்க்காத இவன் போய் ஜெயில போய் பிறக்கிறான்னா எப்படி இருக்கும்? இங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து, அடுத்த ஜென்மத்துல நீங்க யார் வீட்டுல பிறக்க விரும்புறீங்க அப்படின்னு எழுதி கொடுங்கன்னாக்கா யார் இந்த அப்பா அம்மாவை ரெஃபர் பண்ணுவாங்க? யோசனை பண்ணி பாருங்க. யாரா இருந்தாலும் நேரா பில் கிளின்டன் தான் எழுதி வைப்பாங்க, வேற ஒன்னும் வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இல்லையா? ஆனால் இவன் ஒரு ஜெயிலிலே வந்து பிறக்கிறான், சிறைச்சாலையிலே வந்து பிறக்கிறான். அவை அதனுடைய எளிமைத்தன்மையை காட்டி சௌசில்யத்தை காட்டக்கூடியதாகவும் சௌலபியத்தை காட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. அப்படி இவர்களிடத்திலே ஒரு ஆயர்களிடத்திலே அவன் போய் சேருகின்றான். இங்க பிறந்ததே சிறைச்சாலை, சிறைச்சாலையிலிருந்து அடுத்ததாக அவன் போற இடம் ஆயர் குலம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தை சார்ந்தவர்கள். அந்த மாதிரி இடத்துக்கு யாராவது போவாங்களா? யாராவது இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, என்ன பரம்பரை தெரியுமா, என் வம்சம் என்ன வம்சம் தெரியுமா, ஆஹா ஓஹோ அப்படி, ஐ பிலாங் டு எ வெரி ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி அப்படின்னு எல்லாரும் சொல்லிப்பான். எங்க அப்பா கூட சொல்லுவார், ஐ பிலாங் டு எ வெரி ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி. அது சரிடா, டு யூ மேக் யுவர் ஃபேமிலி ரெஸ்பெக்டபிள் அப்படின்னு திருப்பி கேட்பார்.
அந்த மாதிரி பெரிய குலத்திலே பிறந்து இருக்க வேண்டியவன் அவன் எங்க போறான்? ஒரு அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தை தேடி செல்லுகின்றான். அது அவனுடைய எளிமைத்தன்மையும் ஏற்றத்தாழ்வுகளையும் காட்டாததை பார்க்கின்றோம். சத்திரியனாக பிறந்து அவன் ஒரு ஆயர் குலத்திற்கு செல்லுகின்றான் என்பது அந்த 4வது நிலையிலே அவன் போகின்றது நாம் பார்க்கின்ற பொழுது அவனுடைய அந்த சௌசல்ய குணத்தை பார்க்கிறோம். வாத்சல்யம் எங்க வருது? இதுல வாத்சல்யம் எங்கே வருகிறது என்றால், இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தி எனக்கு முன்னாலே 7 குழந்தைகளை நீ கொன்றிருக்கிறாய், இன்னும் எங்க அம்மா அப்பாவை நீ ஜெயில வச்சிருந்திருக்கிற, சிறைச்சாலையில வைத்திருந்திருக்கிறாய், நீ அவர்களிடத்திலே சங்கிலிட்டு அமைத்திருக்கிறாய், இப்படியெல்லாம் செய்திருக்கிறாய் சொல்லு. அப்பவே அந்த கம்சனை ஒரு வழி பண்ணிருக்கணும். பண்ணானா? இல்ல, அவனுக்கும் டைம் கொடுத்தான். நீ திருந்துறதுன்னா திருந்து, நீ எவ்வளவு நாள் முடியுமோ இருந்துக்கோ, நான் உன்னை விட்டு ஒதுங்கி போறேன்னு போயிட்டேன். அந்த மாதிரி ஒரு குணம் யார்கிட்ட இருக்க முடியும்? ஒரு மேன்மையானவன், ஒரு பரத்துவத்தை உடையவன் தன்னுடைய எதிரியாக இருக்கக்கூடிய ஒருவனை அவனை மன்னிக்கின்ற வகையிலே அவனாகவே விலகிச் செல்லுகிறான் என்றால் அதை விட சிறப்பு என்ன இருக்க முடியும்? அதுதான் வாத்சல்ய குணத்தை காட்டக்கூடியது. அது இப்படி இறைவனுடைய குணங்களை காட்டுகின்ற ஒரே அவதாரம் நம்முடைய கிருஷ்ண அவதாரம் மட்டும்தான். மற்ற எந்த அவதாரத்திலும் பிறந்தவுடனே அவன் யாருக்கும் இதை எடுத்துச் சொன்னதாக தெரியவில்லை. ஆகவே கண்ணனுடைய பிறந்த நாளை நாம் இங்கே கொண்டாடுகிறோம் என்றால் அதற்கு காரணம் அவன் நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய அவனுடைய குணங்களை அந்த ஓர் இரவிலேயே அவன் காட்டியிருக்கிறான். இதற்கு மேலே ஒரு இரவு உண்டா? கண்ணன் பிறந்ததனால் என்ன நமக்கு கிடைத்தது? கீதை கிடைத்தது. கீதை கிடைத்ததனால் நமக்கு என்ன கிடைத்தது? இங்கே இருப்பவர்கள் எல்லோருக்கும் ஒரு நோய் இருக்கிறது. இவரை வக்கீலுன்னாங்க, டாக்டர் மாதிரி பேசுறாரே அப்படின்னு பார்க்காதீங்க. எல்லாருக்கும் ஒரு நோய் இருக்கு. என்ன நோய்? கவலை என்ற நோய் இருக்கு இல்லையா? இவர் எப்ப பேசி முடிச்சு அடுத்த கூட்டம் எப்ப ஆரம்பிக்கிறது? இந்த ஆள் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறானே, வீட்டுல வேற போய் சேர்ந்தாகணும், 7:30 மணிக்கெல்லாம் இது பண்ணணும், சீரியல் வேற ஆரம்பிச்சிரும். இதெல்லாம் இவ்வளவுக்கு நடுவில் இங்க உட்கார்ந்து மாட்டிக்கிட்டோமே, நடு ரோல உட்கார்ந்து வேண்டான்னு அப்பவே சொன்னேன், ஓரமா உட்கார்ந்தா எழுந்து போயிருக்கலாம்னு சொல்லி இப்ப நடு ரோல மாட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கமேன்னு அத்தனை பேருக்கும் கவலை இருக்கு. இந்த கவலையை போக்குறதுக்கு என்ன வழி? நம்ம ஊர்லயே பிறந்திருக்கார், மயிலாப்பூர்லயே பிறந்திருக்கார், ஒரு பெரிய 133 அடிக்கு ஒரு சிலை கூட வச்சிருக்கிறோம். அவர்கிட்ட கூட போய் கேட்டாங்க, சார் கவலையை மறக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா, ஏதாவது பண்ணுங்க சார். சாரி அப்படின்றார். என்ன சார் நீங்க பொதுமறை கொடுத்தவங்க அது இதுன்னு எல்லாரும் ஊரெல்லாம் உலகெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க போய் இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லைன்றீங்களா சார்? மனக்கவலை மாற்றல் அரிது. மனக்கவலை மாற்ற முடியாதுப்பா. சார் என்ன இந்த மாதிரி எங்களெல்லாம் ஒரேடியா கைவிட்டுறீங்களே? சரி, ஒரு வழி இருக்கு. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அவை மேன்மையாக சுவாமித்துவம் என்பதை எவனிடத்திலே இருக்கிறதோ அவனிடத்திலே நீ சரணடைந்தால் உன்னுடைய மனக்கவலையை மாற்ற முடியும். தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கெல்லாம் மனக்கவலை மாற்றல் அரிது. சர்வதர்மம் பரித்தெச்ச மாமேக்கம் சரணம் பிரஜ. எல்லா தர்மத்தையும் விட்டு விடு, என்னையே அடைவதே தர்மமாக கொள்ளு, உன்னுடைய பாவங்களை போக்குகின்றேன். என்ன சொன்னான் கடைசியில? மா சுசஹா அப்படின்னு என்ன அர்த்தம்? கவலைப்படாதே. அப்ப கவலைப்படாதேன்னு கேரண்டி கொடுத்தது யாரு? கண்ணன். அந்த கண்ணன் சொன்னதை திரும்பி எழுதது யாரு? வள்ளுவன். வள்ளுவன் பிறந்ததிடம் நாம் வாழும் மயிலாப்பூர், கண்ணன் வாழும் இடம் திருவல்லிக்கேணி இல்லையா? அங்கதானே கீதாச்சாரியன் இன்னைக்கு நின்று இருக்கான். குருட்சேத்திரத்தில் கீதாச்சாரியம் கிடையாது, குருட்சேத்திரம் திவ்யதேசம் கிடையாது, திருவல்லிக்கேணி தான் திவ்யதேசம். இங்கதான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த சர்வதர்மா முத்திரையோட நிக்கிறது இங்கதான் நின்று இருக்கான். ரெண்டும் சேர்ந்த இடம் தான் நாம இங்க இருக்கக்கூடிய இடம் இல்லையா? இங்க ஆழ்வார்கள் சொல்லும் பொழுது மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேன் சொல்றாங்க. திருவல்லிக்கேணியை தனியா விட்டதே கிடையாது, அவங்க மயிலாப்பூரையும் சேர்த்துதான் சொல்றாங்க எந்த பாட்டுல பார்த்தாலும். அவை கவலைப்படாதே என்று சொன்னவனுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோமே,
அது நமக்கு சிறப்பல்லவா? நம்முடைய கவலையை போக்குகிறேன் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறானே, இந்த கவலை என்கின்ற நோய் எத்தனை ஜென்மத்துக்கு வேண்டாலும் கூட துரத்திட்டு வர இருள் தானே. அந்த இருளிலே இருக்கக்கூடிய நமக்கு ஆயர் குலத்து அணிவிளக்காக வந்து நம்மை இங்கே காப்பாற்றி இருக்கிறானே. இந்த பிறந்த நாளை கொண்டாடாமல் எந்த பிறந்த நாளை நாம் கொண்டாட முடியும்? கண்ணன் பிறந்தான், கீதை பிறந்தது. கண்ணன் பிறந்திருக்கிறான், விஷ்ணு சஹஸ்ரநாமம் நமக்கு பிறக்கிறது. கண்ணன் பிறந்திருக்கிறான், நமக்கு இந்த குணங்கள், கல்யாண குணங்கள் பிறந்திருக்கிறது. இப்படி பல சிறப்புகளை இந்த பிறந்த நாளால் நாம் கொண்டாடுகிறோம். இந்த சிறப்பு மற்ற தெய்வத்துக்கு உண்டான்னு இன்னைக்கு ராத்திரி ஓர் இரவு இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஓர் இரவுல, இன்னைக்கு ஓர் இரவுல மற்ற கடவுள்கள் எல்லாம் இந்த மாதிரி பண்ணிருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓர் இரவில் என்னன்னு நமக்கு தெரியும். ஆண்டாள் தான் கண்ணனுடைய பர்த் சர்டிபிகேட்டை அழகா எழுதி கொடுத்தவர். மொத பாட்டிலேயே அவன் பர்த் சர்டிபிகேட் எழுதி கொடுத்துட்டான். மார்கழி திங்கள், ஏன்னா அவனுக்கு பிடிச்ச மாசம் மார்கழி, அதனால அந்த மாசே போட்டா. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், நீராட போதுவீர் போதுமினோ, சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள், அவங்களெல்லாம் கூப்பிட்டு பர்த் சர்டிபிகேட் என்ன இருக்கு? அப்பா பேரு, அம்மா பேரு, அவன் ஐடென்டிபிகேஷன், அதான பர்த் சர்டிபிகேட். அதைத்தான் எழுதியிருக்கிறார். என்னதுண்டா சிறுவீர்கள் என்று அற்புதமாக அதிலே சொல்லுகின்ற பொழுது, நந்தகோபன் குமரன் இல்லையா, யசோதை இளம் சிங்கம், கார்மேனி செங்கண் கதிர்மதியும் பொல்முகத்தான். அப்பா யாரு? கூர்வேல் கொடுந்தொழிலன். அம்மா யாரு? ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம். பையன் யாரு? கருப்பு பையன், கண்ணு சிகப்பா இருக்கு, அற்புதமான முகம், ரவிச்சந்திரனை போல இருக்கு, கதிர்மலையும் போல் முகத்தான். யார் அவன் என்றால் நாராயணன் என்று சொல்லியிருக்கிறார். அவை இப்படி நாராயணன் என்பதுதான் கண்ணன் என்பது நாம் மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஏனென்றால் கண்ணன் கழனை எண்ணும் மனமுடையீர், எண்ணம் திருநாமம் நாரணமே என்று சொல்லுவார்கள். ஆகவே கண்ணனுடைய பிறப்பை கொண்டாடுவதுதான் நாம் எல்லோருடைய கடமையாக இருக்க முடியும். ஆகவே கண்ணனுடைய பிறப்புகள் ஓர் இரவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த ஓர் இரவு இனிமேல் வரப்போவதில்லை. அதற்கு முன்னாலும் அப்படி ஒரு இரவு இருந்ததில்லை. இந்த அற்புதமான ஒரு நிலையை ஆண்டாள் பிராட்டியார் தன்னுடைய பாடலிலே ஓர் இரவு என்கின்ற, ஓர் இரவில் என்கின்ற தலைப்பிலே சொல்லியிருக்கின்றார்கள். அதைத்தான் நான் இங்கே சொல்ல முற்பட்டிருந்தேன். ஆகவே இந்த அற்புதமான நிகழ்வை சிறப்பித்துக் கொடுத்த நம்முடைய வணக்கத்திற்கும் வழிபாட்டிற்கும் உரிய சத்குரு சுவாமியுடைய திருவடிகளையும், நம்முடைய வணக்கத்திற்குரிய ஸ்ரீஹரி பிரசாத் சுவாமிகளுடைய திருவடிகளையும், இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து விடைபெறுகின்றேன். வணக்கம். ஜெய்ஹிந்த். I request Sri Prasad again to hand over the prasadam to Sri Narayanan.